சாமி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்களோட குலதெய்வத்தை கும்பிடலாமா? இது பெரிய மனக்குழப்பமா இருக்கு. இது ஒரு விட சொல்லுங்கன்னு இருக்காங்க. ஐயோ இதுக்கப்புறம் நான் எங்க வீட்டு குலதெய்வத்தை கும்பிடவே மாட்டேன் அப்படின்னு கும்பிடாம போயிருங்களா? நான் அதெல்லாமே அறியாமையினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் கருதுகிறேன். எனக்கு இதை குடு அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்ல. உண்மையான இறை வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2024 2025 அதிகமா தேடப்பட்ட வார்த்தைனா மேனிஃபெஸ்ட். மேனிஃபெஸ்ட் பண்றதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள்? மேனிஃபெஸ்ட் பண்றதே முதல்ல தப்புன்னு நான் நினைக்கிறேன். தன்னைத்தானே தாழ்த்திக்கிறது உலகத்திலே மிகப்பெரிய விஷயம். உயர்த்தியே பேச இது காரணம் என்ன சார்? நீ உயர்ந்த நிலையில் இருக்கும் போதும் சொல்லும்போது சொன்னீங்க நன்றி உணவு, தட் மீன்ஸ் கிராட்டிடியூட் வார்த்தை சொல்றீங்க. இது எவ்வளவு தூரம் முக்கியம் சாமி? உங்களோட குட் குவாலிட்டிஸ்லாம் உங்களை என்னவா மாத்துதுன்னா உங்களை கடவுளா மாத்தும். எல்லாரும் மதத்தையும் ஆன்மீகத்தையும் ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க. மதம் வேற, ஆன்மீகம். சித்தர்கள் பத்தி பேசணும் சாமி. இந்த சித்தர் வழிபாடு எவ்வளவு முக்கியம், எப்படி வழிபடணும்? சித்தர்களை நீங்க வழியெல்லாம் பட முடியாது. சித்தர்கள் யாரு? சித்தம் தெளிந்தவன் சித்தன். ஒரு லட்சம் சயின்டிஸ்டுக்கு ஈக்குவல். அவன் எப்படி சித்தன் ஆயிருப்பானா? சித்தர் கோயில போய் நம்ம என்னதான் பண்ணணும்? இப்போ ஒரு சித்தர் ஒண்ணுதான் பண்ணணும். ஆணவம் கண்மம் மாயை எனக்கூடிய அழுக்கு மனம் என்கக்கூடிய ஒரு மறைப்பின் மூலமாக மூடப்பட்டிருக்கு. ஆன்மாவோட பிரகாசம் அதிகமாகணும்னா மனம் தெளிவு பெறும். மனம் தெளிவு பெறணும்னா இந்த பௌர்ணமி வழிபாடு, அமாவாசை வழிபாடு ரெண்டு இருக்குல்ல சாமி, அதோட சிறப்புகள் என்ன சாமி? அதை எப்படி பண்ணணும்? இந்த ஆன்மீகத்துல ஞான பாதையில இருக்கிறவங்களுக்கு பௌர்ணமிக்கு பெரிய தொடர்பு. இந்த வழிபாடு எப்படி பண்றது சாமி? ஏன்னா ஒரு சாமானிய மக்களுக்கு இந்த வழிபாடு பத்தி தெரியாது. எப்படி பண்ணணும் வழிபாடு? உங்களுக்கு ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். சுகமே சொல்ல சாமி. குருவே சரணம். வணக்கம் சாமி. போன வட்டம் நம்ம குலதெய்வத்தை பத்தி பேசியிருந்தோம் சாமி. அதுல ஒரு கேள்வி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அந்த கேள்வியோட இந்த நிகழ்ச்சி தொடங்கிறேன். ஜானு கருணாஸ் அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சாமி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெண்களோட குலதெய்வத்தை கும்பிடலாமா? ஏன்னா ஆண்களோட குலதெய்வத்தை தான் கும்பிடணும்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் இது வரைக்கும் கும்பிட்டது ஆண் சாமி, அவங்களுக்கு திடீர்னு பெண் சாமியா இருக்கு. இது பெரிய மனக்குழப்பமா இருக்கு. இது ஒரு விட சொல்லுங்கன்னு இருக்காங்க. எல்லாம் ஒண்ணுதாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு வந்துட்டீங்க, உங்க ஊருக்கு போறீங்க. ஐயோ இதுக்கப்புறம் நான் எங்க வீட்டு குலதெய்வத்தை கும்பிடவே மாட்டேன் அப்படின்னு கும்பிடாம போயிருங்களா? நான் அதெல்லாமே அறியாமையினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் கருதுகிறேன். அது ஏன் அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, பொண்ணு வீட்டு சைடு இங்க வந்தாச்சுன்னா அப்படியே எங்க வீட்டு பொண்ணா மாறிடணுன்றனால நம்ம சடங்கு சம்பிரதாயங்களுக்காக அப்படி வச்சிருக்காங்களே தவிர, இவ்வளவு நாள் அந்த சாமி கும்பிட்டுட்டு இப்ப இந்த சாமியை திடீர்னு கும்பிட்டு அந்த சாமி கோச்சுக்குமா என்ன? இல்ல இந்த சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் இந்த சாமியை கும்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த சாமியும் போய் கும்பிட்டு இந்த சாமி கோச்சுக்குமா என்ன? இப்படி கோச்சுக்கிற மாதிரி இருந்தா இவங்க ரெண்டு பேரும் முதல்ல எப்படி கடவுள் தன்மையில இருக்க முடியும்னு நான் கேட்கிறேன். மனங்களுக்கு அப்பாற்பட்டதுதான் தெய்வ நிலை. தெய்வ நிலை என்பது ஒரு உச்சகட்ட ஒரு நிலை. அதுவும் தன்னை நாடி வரக்கூடிய மனிதர்களுக்கு அருள் செய்யக்கூடிய நிலையில ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பாகுபாடு பார்க்கக்கூடிய தெய்வங்களாக அது நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. அதனால தாராளமா கும்பிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் தவறே கிடையாது. எந்த அளவுக்கு தெய்வ வழிபாட உங்க மனசுக்கு உருக்கமான தெய்வங்களை நீங்க அதிகமா வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான அருள் தான் கிடைக்கும். இன்னும் உயர்ந்த கட்ட நிலையில சொல்லணும்னா, உண்மையான இறை வழிபாடு என்பது என்னை காப்பாத்துன்னு கும்புறது இல்ல, எனக்கு இதை குடு அப்படின்னு சொல்லி கேட்கறது இல்ல. உண்மையான இறை வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் சேவையே இறை வழிபாடு. ஒவ்வொரு உயிர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய அந்த சேவை தான் உண்மையான இறை வழிபாடாக இருக்க முடியுமே தவிர, சும்மா கோயிலுக்கு போயிட்டு ஏதோ சும்மா சாமியை கும்பிட்டேன், அங்க ஏதோ கெடா வெட்டினேன், பொங்க வச்சேன், அதை பண்ணேன் இதை பண்ணலாம் இருக்காம, உண்மையாகவே நம் மனதை மாற்றிக்கொண்டு அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து தர்ம வாழ்க்கை வாழும்போது உங்க வீட்டு குலதெய்வம் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அருள் நிலையில் இருக்கக்கூடிய ஆற்றல்களும் சக்திகளும் உங்களுக்கு துணை நின்று அருள் செய்யும். நிச்சயமா சாமி, நிச்சயமா. அதே மாதிரி 2024 2025 அதிகமா தேடப்பட்ட வார்த்தைனா மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. மேனிஃபெஸ்டேஷனை விட்டுருவோம், மேனிஃபெஸ்ட்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. மேனிஃபெஸ்ட் பண்றதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் சார்? மேனிஃபெஸ்ட் பண்றதே முதல்ல தப்புன்னு நான் நினைக்கிறேன். அருமை. நீ யாரு மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு? எனக்கு எது வேணும் நான் முடிவு பண்றேன், நீங்க நினைச்சு முடிவு பண்ணீங்கனாலும் அது விதியில இருக்குன்னாதான் அது நடக்கும். பிராப்தத்துல இருக்கணும், இல்லாட்டினா நடக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு எல்லாமே சீக்கிரம் நடக்கும். நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன்ற பேர்ல சம்பந்தமே இல்லாம பிரபஞ்சத்தை குழப்பி விட்டு, இந்த உடல் இருக்கிறதே டிஸ்ட்ராக்ஷன் தான். அது புரிய மாட்டேங்குது யாருக்குமே. இந்த உடலை எல்லாரும் மிகப்பெரிய வரமாக கருதுகிறார்கள். இந்த உடலை கடந்த நிலையில ஆன்ம நிலைக்கு போறதுக்கு இந்த உடலே பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தான். அப்ப என்ன, வருவதை கண்டு மயங்காமலும்
போவதை கண்டு கலங்காமலும் சமநோக்கத்தோடு பயணம் செய்வது மட்டும்தான் ஆகச்சிறந்த வாழ்க்கையாக, ஆகச்சிறந்த பயணமாக, ஒரு தெய்வீக பயணமாக இருக்குமே தவிர, எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஓட ஆரம்பிச்சிருச்சுனாவே நம்பர் ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க எப்படி மறுபடியும் இறைநிலைக்கு வருவீங்க? இப்ப நான் நினைக்கிறதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு வந்து கேட்டா, ஒரு சில பொருள் கிடைக்கும், ஒரு சில பொருள் கிடைக்காது. ஒரு சில ஆசைகள் நடக்கும், ஒரு சில ஆசைகள் நடக்காது. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால அது நடந்ததுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. நடக்க போற சிந்தனையும் உங்களுக்கு முன்னாடியே அது கொடுத்துருக்கு. எல்லாமே அப்படி நடந்திருக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில நீங்க நினைச்சு நடக்காது நிறைய இருக்கு. அப்ப நீங்க ஜெயிச்சீங்களா, உங்க மேனிஃபெஸ்டேஷன் ஜெயிச்சதா, இல்ல விதி ஜெயிச்சதா? இதுதான் எங்க இல்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை திறக்க முடியல. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடும், நான் மாத்திருக்கேன், லட்சக்கணக்கான பேர் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு போட்டுட்டே இருக்காங்க. இதுல மக்கள் ஈர்க்கப்பட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன் முதல்ல போட்டவங்களோட வாழ்க்கை முழுசா மாறிச்சான்னு பார்க்க சொல்லுங்க. முழுதமாக மாறுவது என்பது வெளியே இல்லை, உள்ளே மட்டும்தான். உள்வளர்ச்சி பார்க்க பிச்சைக்காரமா இருப்பான், அபாரமான உள்வளர்ச்சியில இருப்பான். அதெல்லாம் பார்த்தாலாம் தெரியாது நமக்கு. மேனிஃபெஸ்ட் பண்ணியே தீர்வுன்றது அகங்காரத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாக நான் வந்து கருதுகிறேன். நீ யார் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு இந்த உலகத்துல? இறைவன் உனக்கு அருள் செய்கிறார், அதை பக்குவமாக தன்னடக்கத்துடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சேவகனாக இரு. இறைவனுக்கு தெரியும் எப்போ எது கொடுக்கணும்னு. அது வரைக்கும் உன்னோட தகுதி இன்க்ரீஸ் பண்ணிட்டு, குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு, அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இரு. ஒவ்வொரு ஸ்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பானிபூரி கடைக்காரர் வருவாரு, சுண்டல் கடைக்காரர் வருவாரு, கர்ச்சீஃப் விற்கிறவர் வருவாரு, ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு போகும்போது. அது போல உங்களுடைய வாழ்க்கை பயணம் அமைதியாக சிறப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சக பேசஞ்சர்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அடுத்தடுத்த ஸ்டேஷன் போகும்போது உங்களுக்கானது தானாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்று கூறி இதுல மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நிறைய மக்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும். அதுக்கப்புறம் அவங்ககிட்டயே கேளுங்க அதெல்லாம் நடந்துதான். அப்படி ஒருவேளை அது நடந்திருந்தாலும் அதுக்கு நீங்க பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால் அது விதியில் இருந்தது, அதனால் நடந்தது. நிச்சயமா. அப்ப எல்லாமே விதியில இருக்குன்னா எனக்கு இங்க வேலையே இல்லையா அப்படி கேட்காதீங்க. அதுதான் அதுல சுவாரஸ்யமே, சூட்சமே. ஒவ்வொன்றும் நான் செய்யறேன்னு நினைச்சு பண்ணுவீங்க. அதுல பியூட்டியா அதுதான். நான் செய்யறேன்னு நினைச்சுதான் அது உங்களை செய்ய வைக்கும். ஆனா நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க, அதான் செஞ்சிருக்கும். அதான் அந்த உலகத்தினுடைய மொத்த தத்துவமே அவ்வளவுதானே. யூ ஆர் நாட் அ டூவர். நீ செய்பவன் அல்ல, அவ்வளவுதான். இயக்கப்படுகிறேன், இயக்கப்படுகிறார்கள், இயக்கப்படுகிறீர்கள் என்று கூறுகிறேன். நீங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றீங்க சாமி. நான் நிறைய உங்க நிகழ்ச்சிகளை கேட்டுக்கிட்டு இருக்கப்போ பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு வார்த்தை சொல்றீங்க, தன்னைத்தானே தாழ்த்திக்கிறது உலகத்திலே மிகப்பெரிய விஷயம்ன்றீங்க. உயர்த்தியே பேச. இது காரணம் என்ன சாமி? அதாவது தாழ்த்தி கொள்வது அப்படின்னா நெகட்டிவ் மைண்ட் செட்லயே இருங்க. அந்த தாழ்த்தி கொள்வதல்ல. நீ உயர்ந்த நிலையில் இருக்கும் போதும் நான் இன்னும் முழுமையான நிலையை பெறவில்லை, பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக உள்ளது அப்படின்னு கூடிய அந்த புரிதல், அந்த விஸ்டம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பணிவு தன்னடக்கம் தானா வந்துடும். ஏன்னா இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம பில்டப் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, பயணம் பண்ணிட்டு போயிட்டு தான் இருப்போம். அப்ப நான் என்ன வந்து கருதுறேன் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஞானத்தை நோக்கி வந்து செல்லும் போது தாழ்த்தி கொள்ளக்கூடிய தன்மை, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எவ்வளவு அற்புதமா திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை. தோன்ற மனுஷன் தன்னைத்தான் தோன்றான், காயப்படுத்துறான். அந்த மண்ணை வந்து பாத்தீங்கன்னா மம்முட்டி போட்டு கடப்பாரை போட்டு குத்தி எடுத்து ஆமா இறக்கி நாஸ்தி பண்ணி அசிங்கம் பண்ணி அதை டார்ச்சர் பண்றான். இருந்தாலும் தாங்கும் நிலம் போல தம்மை. அவனை கூட தாங்கி நிக்குதுப்பா அந்த மண்ணு, இந்த பூமி. இகழ்வார் பொறுத்தல் தலை. எப்படி அந்த மண்ணு வந்து தன்னை காயப்படுத்துறவனையும் தாங்கி நிற்கிறதோ அதுபோல நீ வந்து உன்னை தாழ்த்துபவர்களையும் விமர்சனங்களையும் கண்டுகொள்ளாமல் அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு இகழ்வார் பொறுத்தல் தலை, அதை கடந்து அடுத்த நிலைக்கு நீ போ. அந்த தன்மையில் இருக்கும் போது உன்னை எல்லாமே தானாக வந்து சேரும். தன்னுயிர் தானற பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும்கிறார் திருவள்ளுவர். தான் தனக்கு தன்னால் என்ற அகங்காரம் நீங்கிய ஒருவனை, அந்த வாழ்க்கை முறையை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளாகவே பார்க்கும்ங்கிறார். அப்போ எதுல எல்லா ரகசியமும் அடங்கி இருக்கு அப்படின்னா தன்னை தாழ்த்தி கொள்வதில் தான். தன்னை தாழ்த்தி கொள்ளும் போது பக்குவம் வரும், பொறுமை வரும், சுவாசம் சீர்பெறும். நீங்க அமைதியா இருக்கிறது, பக்குவமா இருக்கிறது, கைண்டா இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு குவாலிட்டின்னு நினைச்சுக்கிறீங்க. அது குவாலிட்டி தான். அது வெறும் குவாலிட்டியினுடைய வெளிப்பாடு மட்டுமல்ல, அது சுவாசத்தினுடைய வெளிப்பாடு. இப்ப இந்த பணிவு, தன்னடக்கம், ஹம்பிள்னஸ், விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வது, இந்த மாதிரியான மனநிலையில நீங்க இருக்கும்போது உங்கள் சுவாசம் தானாகவே சீர்பெறும். எப்ப சுவாசம் தானாகவே சீர்பெற்று விட்டதோ இந்த உடம்பு தான் பிரபஞ்சம், உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் தானா ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்க போகுது.
அப்போ இந்த ஹம்பிள்னஸ், பணிவு, தன்னடக்கம், தாழ்த்தி கொள்வது, இதெல்லாம் வந்து ஏதோ பெரிய வேலைன்னு நினைக்க, இதெல்லாம் ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாவை நீங்க பின்பற்றும் போது உங்களுக்கு வேணுங்கிறது தானா உங்களை வந்து சேரும். இதுதான் சீக்ரெட். அதுக்கு பொறுமை இருக்கணும். நிச்சயமா சார், நிச்சயமா. இதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்குமா? ஒரு சில பேர் வம்படியா மூச்சு நிறுத்தி கண்ட்ரோல் பண்றாங்க. யோகம், சண்டை போட்டு நிறுத்துறது, நில்லு, அதான் மூச்சு பயிற்சியில நிறுத்துறது. புரிதல்லையும் சுவாசம் சீர்பெறும். நல்ல கோபம் வருது, உங்க பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டாங்கன்னு டக்குனு ஈகோ லெவல் அதான் அப்ப மூச்சு குண்டக மண்டக போகுது. அப்புறம் அவங்க அந்த தப்பு பண்ணலன்னு தெரியுது, புரிஞ்சுக்கிறீங்க, சுவாசம் சீராயிருச்சு. சீராகும் போது புரிதலும் பக்குவம் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா? சீராக இல்லாத போது இருக்குமா? அப்ப எது அந்த சுவாசத்தை சீர்படுத்துச்சு? அந்த புரிதல் தானே சீர்படுத்துச்சு. இப்படி நிறுத்தலாம், பக்தியிலையும் நிறுத்தலாம், நன்றி உணர்வுலையும். என்னமோ பண்ணிட்டு போ, நான் உன்னையே நம்புறேன், இப்பயும் சீராயிரும். மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சீராகும். இந்த உடலையும் இந்த மனதிற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் பிற உயிர்களின் நலன் கருதி நீ என்னமோ பண்ணிட்டு போ, உனக்கு உண்டான சேவையை நான் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி எந்த உயிருக்கு நீங்கள் சேவை செய்தாலும் சுவாசம் சீர்பெறும். ஸோ சீக்ரெட் என்ன அப்படின்னா, சுவாசம் சீர்பெறணும். சுவாசம் சீர்பெறும்போது பிபி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாம் சீராக ஒரு நல்ல நிலைக்கு வரும். அந்த நிலையில் உங்கள் சிந்தனையே செயலாக உடனே மாற்றும் போது உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் சீக்கிரம் வந்து கிடைக்கும். அருமை சாமி. நீங்க சொல்லும்போது சொன்னீங்க நன்றி உணர்வு, தட் மீன்ஸ் கிராட்டிடியூட்னு வார்த்தை சொல்றீங்க இல்லையா? இது எவ்வளவு தூரம் முக்கியம் சாமி? இப்போ குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு, பட் இது எவ்வளவு தூரம் முக்கியம்? கிராட்டிடியூட் ஆட்டிடியூட் இருக்குது. எகைன் அங்கே சுவாசம் சீராகுது. எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, அதை நான் வேல்யூ பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பாருங்க, அது அந்த தேடல், அந்த ஓட்டம், அந்த அங்கலாய்ப்பு, அந்த பதட்டம், படபடப்பு அதிகமாயிட்டே போகுது. எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, அதை நான் பார்க்குறேன், ஆஹா இது எவ்வளோ அற்புதமான ஒன்று, எவ்வளோ சூப்பரான ஒன்று, இறைவன் எனக்கு இப்பேற்பட்ட ஒன்றை கொடுத்துருக்கிறாரா, இறைவா ரொம்ப நன்றி. இல்லை இறைவனுக்கு நீ சொல்லனாலும் பரவாயில்ல, எவன் உனக்கு கொடுத்தானே, டே ரொம்ப நன்றிடா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த நன்றி உணர்வு மறக்காமல் நீங்கள் பயணம் பண்ணும்போது இதுக்கு பேர் தான் எத்திக்ஸ். சுவாசம் சீர்பெறும். பாருங்க, ஒரு பொருள் கிடைச்சோடனே அங்கலாய்ப்பு படாம, ஆரவாரப்படாம, அதை ஒரு நன்றி உணர்வோட பண்ணும்போது எகைன் மூச்சு சுவாசம் சீர்பெறுகிறது. இப்ப இங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் மூச்சோட தொடர்புல இருக்கு. இப்ப இந்த ஹையஸ்ட் குவாலிட்டிஸ் உங்க வாழ்க்கையில நீங்க வாழும்போது சீக்கிரம் சித்தராக மாறுகின்றீர்கள். யார் சித்தன்? சுவாசம் சீர்பெற்றவன், சித்தம் தெளிந்தவன் சித்தன். எப்போ சித்தம் தெளியும்? சுவாசம் சீர்பெற்றுச்சுன்னா சித்தம் தெளியும். ஏன் பிராணாயாமம் பண்றோம்? சுவாசம் சீர்பெறுவதற்கு. வாசி பிராணாயாமம் ஏன் பண்றோம்? சுவாசம் சீர்பெறுவதற்கு. குண்டலினி யோகம் ஏன் பண்றோம்? சுவாசம் சீர்பெறுவதற்கு. புருவமத்தி ஏன் கவனிக்கிறோம்? சுவாசம் சீர்பெறுவதற்கு. அப்ப எப்போ சாதாரண உடல் தெய்வீக கோவிலாக மாறி உள்ளுக்குள் தெய்வம் காட்சி கொடுக்கும்னா சுவாசம் சீர்பெற்று விட்டால். அப்ப திருவள்ளுவர் திருவருட்பா திருமந்திரத்தில் எழுதக்கூடிய அறம் சார்ந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உபதேசங்களும் தத்துவங்களும் ஏன் பெரிய பொக்கிஷமாக கருதப்படுகிறது என்றால், அந்த குவாலிட்டிஸை உங்க பாடியில அப்ளை பண்ணி நீங்க வாழ்ந்து வந்துகிட்டே வரும்போது நீங்கள் கடவுளாக மாறிவிடுகின்றீர்கள். ஏன்னா நீங்க சுவாசம் சீர்பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். அதுலயே இந்த கிராட்டிடியூடும் வருது. ஒவ்வொரு முறையும் ஆரவாரப்படும் போது நன்றி உணர்வு என்ன பண்ணுது? மேல போகக்கூடிய மீட்டரை ஷட் டவுன் பண்ணி கட் டவுன் பண்ணி நியூட்ரல் கொண்டு வருது. அதனால அதுக்கு பேர் நன்றி உணர்வு. உங்களுக்கு கண்ணுக்கு நன்றி உணர்வு வார்த்தையா மட்டும்தான் தெரியுது, பின்னாடி என்ன சயின்ஸ் நடக்குதுன்னு தெரிய மாட்டேதுல்ல. நம்ம துணி அதுக்கு ஞானம் அவசியம். நம்ம கூட ஒரு வார்த்தை சொல்றது இல்ல, தேங்க்ஸ் சொல்லிட்டு. மிச்ச மொழிக்காரங்க வந்தாலும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. ஆங்கில மொழிக்காரங்களும் அந்த தேங்க்ஸ் கூட வெறும் வார்த்தையாக இல்லாமல் உணர்வுடன் சொல்லும் போது அந்த ஃப்ரீக்வன்சில கனெக்ட் ஆகுறீங்க. அந்த நன்றி உணர்வு அந்த ஒரு அமைதி நிலைக்கு போகும்போது, நீங்க நன்றி உணர்வுக்கு போகும்போது அந்த ஜீரோன்றதுக்கு தான் போறீங்க. நீங்க மனமற்ற நிலை பயிற்சி பண்ணி நன்றி உணர்வு அதிகப்படுத்தி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த மனமற்ற நிலையை அதிகப்படுத்துறீங்க, ப்ரொலாங் பண்றீங்க. உங்களோட குட் குவாலிட்டிஸ்லாம் உங்களை என்னவா மாத்துதுன்னா உங்களை கடவுளா மாத்துது. இல்ல எனக்குள்ள இருக்க கடவுளை உணர வைக்குது இல்லையா? ரெண்டும் ஒண்ணு தானே. கடவுளை உணர வச்சா என்ன, கடவுளா மாறினா என்ன? கடவுளா மாறிட்டேன்னா அகங்காரம், எனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை உணரனால் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே. வார்த்தை ஜாலங்கள் தான், வார்த்தை விளையாட்டு தான். ஏன்னா வெளியில அகங்காரமா காட்டிக்க கூடாதான் நம்மள, அதனால அப்படி பேசுறாங்களா. சித்தர்கள் பத்தி பேசணும் சாமி. இந்த சித்தர் வழிபாடு எவ்வளவு முக்கியம், எப்படி வழிபடணும்? சித்தர்களை நீங்க வழியெல்லாம் பட முடியாது. உன்னையே நினைச்சிட்டு இருக்கோம் மந்திரத்தை. சித்தர்கள் யாரு? சித்தம் தெளிந்தவன் சித்தன். ஒரு 1,00,000 சயின்டிஸ்டுக்கு ஈக்குவல். அவன் எப்படி சித்தன் ஆயிருப்பானா, தர்மத்துல இருந்தாதான் சித்தன் ஆயிருப்பான், இல்லைன்னா சித்தன் ஆக முடியாது. அது ஈவில் ஃபோர்ஸோட தான் இருக்கும், தர்மத்துல சேராத வரைக்கும். நரகாசுரனும் சக்தி இருந்தது, பத்மாசுரனுக்கு சக்தி இருந்தது. இன்னும் புராணங்கள்ல இலக்கியங்கள்ல ஈவில் எனர்ஜிஸுக்குமே அதிக சக்தி இருந்தது. அப்போ அந்த சக்தி சிறந்ததா இல்ல சக்தியோட சேர்ந்த அந்த தர்மம் சிறந்ததா? வேல்யூஸ்.
திருடனும் தான் ஓட்டை பிரித்து உள்ள இறங்குறான், கொலை பண்ணுறவனு தான் பிளான் போட்டு கொள்ளையடிக்கிறான், கொள்ளையடிக்கிறவனும் பிளான் போட்டு கொள்ளையடிக்கிறான். அதுவும் எனர்ஜி தானே, அதுவும் உழைப்பு தானே, அதுவும் முயற்சி தானே, அதுவும் ஒரு சம்பவம் தானே. அதுலயும் ஜெயிச்சுறானே, அதுலயும் ஜெயிக்கிறானே. ஆனா வந்து அது தப்பா பயன்படுது. ஏன்? பிற உயிர்கள் அதனால கஷ்டத்தை அனுபவிக்குது, வலி வேதனைகளை வந்து அனுபவிக்குது. அப்ப என்னன்னா அறிவுடன் சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ், வெறும் அறிவு மட்டும் ஆபத்தானது. இதுல இந்த எத்திக்கல் வேல்யூஸ் ஆன ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் செய்யும்போது எல்லாரும் மதத்தையும் ஆன்மீகத்தையும் ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க. மதம் வேற, ஆன்மீகம் வேற. மதம் என்பது நீங்கள் செல்லக்கூடிய வண்டி, ஸ்பிரிச்சுவல் என்பது நீங்கள் ரீச் ஆகக்கூடிய டெஸ்டினேஷன். வண்டி டெஸ்டினேஷன் எப்படி ஒன்னாக முடியும்? அப்ப உங்களுக்கு உண்மையை நோக்கி பயணம் பண்ணி கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு மதம் பயன்படுத்தப்படுகிறதே தவிர மதமே டெஸ்டினேஷன் கிடையாது. மதம் தான் நீங்க அடையக்கூடிய இலக்கு கிடையாது. மதத்தை கடந்து உண்மையை நீங்க அடையணும். அதெல்லாம் எல்லாத்தையும் கடந்து போகணும். நிச்சயமா நிச்சயமா. அப்ப சித்தர்கிட்ட போய் வேண்டவே கூடாதா நம்ம? எதுவும் சித்தர் கோயில்ல போய் நம்ம என்னதான் பண்ணணும்? இப்ப ஒரு சித்தர் ஒண்ணுதான் பண்ணணும். உங்க வேலையை நீங்க பாருங்க. சித்தர் உங்களை தேடி வருவார். தர்மம் சார்ந்து, அறம் சார்ந்து, பிற உயிர்களின் நலன் நாடுங்க. சித்தர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி என்ன இப்போ சமாதி போனீங்கன்னா அங்கேயே உட்கார்ந்து இருப்பாங்கன்னு நினைச்சிட்டீங்களா நீங்க? இல்ல, அங்க போய் நம்ம ஜீவ சமாதியில போய் வேண்டுறாங்க, தியானம் பண்றாங்க. உங்களோட கிரெடிட் ஹிஸ்டரி பூரா பேடா இருக்குது. போய் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? சேம் லைக் தட் ஒரு குவாலிட்டியும் சரி கிடையாது. போய் இறங்கி இதை கூட அதை கூட அப்படின்னா எப்படி இறைநிலையை கொடுப்பாங்க உங்களுக்கு? சித்தர்கள் என்பவர்கள் தீர்க்கதரிசிகள். உடல் இல்லாமல் ஆன்ம ரீதியாக அண்டமெங்கும் பயணம் பண்றவங்க. பூமி ஃபுல்லா இல்ல, உலகம் ஃபுல்லா இல்ல, அண்டமெங்கும் பயணம் பண்றவங்க. அவங்களை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னாவே நீங்க அந்த அளவு குவாலிட்டியில வாழ்ந்தீங்கன்னா அவங்க உங்களை தேடி வருவாங்க. நீங்க ஆளா தேடி வருதுன்னு நினைக்கிறீங்க, எனர்ஜி தேடி வரும். உட்கார்ந்துட்டு இருக்க நேரத்தை அருள் செஞ்சுட்டு போயிடும். சரி, ஒரு அனுபவத்தை மட்டும் பகிர்ந்துக்கிறேன். ஒரு முறை காலையில உட்கார்ந்து நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு அன்னைக்கு 3 o'clock எழுந்திரிச்சிட்டேன். 3:15 உட்காந்துட்டேன். 3:20 உட்காந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்ன ஏதுன்னே புரியாத ஒரு சமயத்துல டக்குன்னு ஒரு பெரிய அனுபவம். வான்மார்க்கமாக பறந்து கொண்டிருந்த ஒரு அருளாளர் கீழே இறங்கி வந்து உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறாரு. கனவு கிடையாது, எனக்கு பொய் சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது, எனக்கு அது தேவையும் கிடையாது. இதை சொல்றதுனால என் அக்கௌண்ட்ல ஒரு 2000 எக்ஸ்ட்ரா கிரெடிட் ஆக போறது கிடையாது. ஆல்ரெடி ஐம் லிவிங் மை லைஃப் பீஸ்ஃபுல்லி அண்ட் ஹாப்பிலி. இருந்தாலும் ஏன் அதை சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கணும். உண்மையான நோக்கத்துடன் அதிகாலை அமர்ந்து உலகத்தை எல்லாம் மறந்து இதை தாண்டி ஒண்ணு இருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கும் போது வான்மார்க்கமாக பறந்து சென்று கொண்டு இருக்கக்கூடிய சித்தர்கள் கீழே இறங்கி வந்து ததஸ்துன்னு அருள் கொண்டு போறாங்க. நீங்க எனக்கு இருக்குன்னு கூட நினைச்சுங்க, எனக்கு அதை பத்தி தவறு கிடையாது. இந்த உலகத்துக்கு ஒரு பாக்கியம் வேணுமே சாமி. நீங்க இதுக்கு பெருசா ஒண்ணு பண்ண வேணாம். மனம் சுத்தமா இருந்தா போதும். மன சுத்தம், தேக சுத்தம் ரெண்டாவது தான். முதல்ல மனம் சுத்தமா இருக்கணும். நீங்க மனம் சுத்தமா வச்சிருந்து தேகம் சுத்தமா இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது. நிறைய சித்தர்கள் மன சுத்தமா இருந்து குளிக்காம இருப்பாங்க. கால்ல புண்ணு வந்து இருக்கும், புழு ஊறிக்கிட்டு இருக்கும். பாபா நம்ம வடபழனியில நீ போய் பாத்தீங்கன்னா கால்ல ஃபுல்லா புழு முச்சுக்கிட்டே இருக்கு. எப்ப பாத்தீங்கன்னா அதை எடுத்து போலான்னு அது எங்க போகும்? தங்குறதுக்கு அது அங்கேயே இருக்கட்டும் பாரு. அவங்க வழிநிலையெல்லாம் கடந்து இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா மன சுத்தம் தான் அவசியம். உடலை மட்டும் சுத்தமா வச்சிருந்து என்ன பண்றது? தன்னை தூய்மையாக சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்கள் நினைப்பதை விட பெண்களுக்கு தான் செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்ப என்னன்னா அதுவும் ஒரு ட்ராப் தான். அதுக்குள்ளேயுமே போய் சிக்கிறாதீங்கன்ற. அதை கடந்து பாருங்க. உடலை கடந்து பார்க்கக்கூடிய பக்குவம், ஞானம் எப்போது உங்களுக்கு வருகின்றதோ அப்போதுதான் உண்மை புரியுமே தவிர உடலை மட்டுமே மையமாக வைத்து உடல் மட்டும்தான் நிரந்தரம் என்று நினைத்து வந்தீர்கள் என்றால் உடலில் ஏற்படும் சுருக்கங்களும், உடலில் ஏற்படும் காயங்களும், உடலில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களும் உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையை அளித்து விடும். ஏன்னா இந்த உடம்பு தான் இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க. உடம்பை கடந்த மனம் என்பதுதான் உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட். மனம் தெளிந்து மனம் பக்குவம் அடைந்தால்தான் ஆன்மா தெளிவு பெறும். ஆன்மா பிரகாசமா தான் இருக்கு, அது தெளிவு பெறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த ஆன்மாவை இந்த ஆணவம், கண்மம், மாயை என்னக்கூடிய அழுக்கு மனம் என்கக்கூடிய ஒரு மறைப்பின் மூலமாக மூடப்பட்டிருக்கிறது. ஆன்மாவோட பிரகாசம் அதிகமாகணும்னா மனம் தெளிவு பெறணும். மனம் தெளிவு பெறணும்னா தர்மம் சார்ந்த, அறம் சார்ந்த வாழ்க்கை, மனசாட்சியோடு வாழ்கின்ற வாழ்க்கை, எத்திக்ஸ், இதோட நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க எந்த சித்தர் கோயிலுக்கும் போக தேவையில்ல, சித்தர்கள் உங்களை தேடி வந்துருவாங்க. நிச்சயமா நிச்சயமா சாமி. இந்த பௌர்ணமி வழிபாடு, அமாவாசை வழிபாடு ரெண்டு இருக்குல்ல சாமி, அதோட சிறப்புகள் என்ன சாமி? அதை எப்படி பண்ணணும்? பௌர்ணமினா தேர் இஸ் ஃபுல் மூன், அமாவாசை அப்படின்னா தேர் இஸ் நோ மூன். இங்க முழுதுமாக நிலவு இருக்கிறது, இங்க முழுதுமாக நிலவில்லை. நிலவு முழுதுமாக இருந்தாலும் முழுதுமாக ஆக்சுவலா அங்க நிலவு இருக்கு, நிலவு காணாம போல உங்களுக்கு அப்படி தெரியுது. அன்னைக்கு இல்லாத போல உங்களுக்கு ஒரு மறைப்பு வந்து தெரிகிறது. அப்ப அந்த வெளிச்சம் பூமிக்கு அதிகமாக இல்லாத நாட்களில் டார்க் எனர்ஜிஸ் அதிகமாக வேலை செய்யும்.
வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் வெளிச்ச சக்தியான இருள் சக்தி அல்லாத ஒளி சக்திகள் என்பது அதிகமாக வேலை செய்யும். அப்ப இது ரெண்டுத்திலையும் நம்ம ஈக்குவலா மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே வரும்போது, அமாவாசையில் அதிகமாக மெடிடேஷனோ சித்தர் வழிபாடோ கோவில் வழிபாடுகளோ பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்டது சீக்கிரம் விலகி போகும். அதனாலதான் அமாவாசையை ரெகுலரா வந்து சொல்றாங்க. பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சிறப்பாக வந்து ரெகுலரா வழிபாடுகள் செய்யும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய சூரிய சக்தி அதிகமாக வேலை செய்யும். மனம் தெளிவு பெறும். தேவையில்லாத கண்டங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை கடந்து போகக்கூடிய பக்குவம் வரும், ஆற்றல் வரும். ஸோ பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் ரொம்ப வந்து தொடர்பு உண்டு. முதல்ல நான் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் கோயில் அந்த சினிமா துறையில இருந்துட்டு எதிர்த்து அங்கங்க மாத்தி அப்புறம் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் ஆசிரம் அந்த அருவி குளிக்க போனோம் இல்லையா, அன்னைக்கு பௌர்ணமி தான். அப்புறம் தான் ஆந்திரா போனப்போ. ஆமா, ஆந்திரா போனப்போ அன்னைக்கு பௌர்ணமி தான். அது தெரியாது பௌர்ணமினா 4 கிழமெல்லாம் பாக்குறது. எனக்கு இன்னைக்கு கூட என்ன நாள் என்ன கிழமைன்னு தெரியாது. பௌர்ணமி அன்று தான் சித்தர்கள் சூஸ் பண்றாங்க உயர்ந்த ஆன்மாக்களை. நீங்க ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. இந்த ஆன்மீகத்துல ஞான பாதையில இருக்கிறவங்களுக்கு பௌர்ணமிக்கு பெரிய தொடர்பு இருக்கும். பௌர்ணமியில ரெகுலரா ஏதோ ஒரு இடத்துக்கு போவாங்க, இல்ல பௌர்ணமியில கிளாஸ் பண்ணுவாங்க, பௌர்ணமியில பூஜை பண்ணுவாங்க, பௌர்ணமியில மந்திரம் அதிகம் சொல்லுவாங்க, பௌர்ணமியில அதிக நேரம் சந்திரனை பார்ப்பார்கள். பௌர்ணமி ஏன்னா அந்த நேரம்லாம் நீங்க எனர்ஜி இப்படி ஞாபகம் வச்சு சயின்டிபிக்கா ஞாபகம் வச்சு. பௌர்ணமினா ஏதோ மாயம் மந்திரம் பேய் பிசாஸ் அப்படி நினைக்காதீங்க. எனர்ஜி, பௌர்ணமிக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, நிலவுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கு, சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கு. அப்ப அந்த எனர்ஜி பூமிக்கு வரும்போது என்ன ஆகும், சூரிய எனர்ஜி பூமிக்கு வரும்போது என்ன ஆகும், அதுக்கும் உடலுக்கும் என்ன தொடர்பு, இப்படி ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்னன்றது புரியும். இந்த வழிபாடு எப்படி பண்றது சாமி? ஏன்னா ஒரு சாமானிய மக்களுக்கு இந்த வழிபாடு பத்தி தெரியாது இல்லையா, எப்படி பண்ணணும் வழிபாடு? உங்களுக்கு எது உபதேசம் செய்யப்பட்டதோ அந்த உபதேசத்தை எடுத்துக்கொண்டு எனி கைண்ட் ஆஃப் பிராக்டிஸ், பரம்பொருள் யோகமோ வாசி யோகமோ விளக்கு தியானமோ புருவமத்தி கவனமோ மூச்சை கவனிக்கக்கூடிய பயிற்சியோ, இல்லை அன்னதானம் போடுறதோ, இல்லை கோவிலுக்கு சென்று வழிபடுவதோ, சிவன் கோயிலுக்கு போறதோ, விஷ்ணு கோவிலுக்கு போறதோ, அனுமார் கோயிலுக்கு போறதோ, பாபா கோயிலுக்கு போறதோ, அன்னதானம் போடுறதோ, இல்லை ஏதாவது ஸ்தலங்களுக்கு போறதோ, ஜீவசமாதி வழிபாடுகளோ, உங்க மனசுக்கு அன்னைக்கு எது ரொம்ப டிவைனா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ டிவைன் சார்னு அன்னைக்கு பண்ணுங்க. அந்த அர்ப்பணிப்பு, அதற்கு அருள் கிடைக்கும். நீங்க ஒன்னும் புதுசா ஸ்பெஷலாலாம் போய் பண்ணல, அர்ப்பணிப்போட ஒரு செயலை செய்யறீங்க. நீங்க அவ்வளவுதான் பண்ண முடியும் இந்த உலகத்துல. வேற என்ன பண்ண முடியும் இந்த உலகத்துல? நான் அதை சாதிச்சிடும், நீங்க சாதிக்கலாம், நீங்க செய்ய முடியும். அதுதான் நிகழ்த்தும். குக்கர்ல தண்ணி ஊத்திடுறேன், அரிசி போட்டுடுறேன், மூடிடுறேன், அது சோறா மாறுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நெருப்பு, கேஸ் வச்சிடும். அரிசியாவே சரி நெருப்பும் வச்சுட்டீங்க, வேற என்ன பண்ணுவீங்க? சோறா. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அது எப்படி அரிசியா மாறுதாதான் கேள்வி. அது ப்ராசஸ் நடந்துட்டு அது அதுவே பண்ணிரும். கரெக்டா இல்லையா? கரெக்ட், 100% கரெக்ட். பால்ல தயிரை போடுறீங்க, போடுறதோட உங்க வேலை முடிச்சு மூடி வச்சிருக்கீங்க. அது தயிரா, பாலுமே தயிரா மாறுறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒன்றும் பண்றதில்ல. தயிர் வெண்ணையா மாறுது, வெண்ணெய் நெய்யா மாறுது, இவ்வளவு விஷயம் உள்ள ப்ராசஸ். சாப்பாடு சாப்பிட்றதோட சரி, அந்த சாப்பாடு எப்படி வந்து சத்தா மாதிரி ரத்தமா மாதிரி அப்புறம் விந்து வரைக்கும் எப்படி மாறுது? நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கு ஒண்ணுமே பண்ணல. சூழ்நிலை நீங்க ரெடி பண்ணீங்கன்னா சிச்சுவேஷன் தானா கிரியேட் ஆகி சம்பவம் தானா நடந்துடும். உங்க வேலை சிச்சுவேஷனை ரெடி பண்றீங்க, அவ்வளவுதான். அந்த சூழ்நிலையை ரெடி பண்றீங்க, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அருள் உங்களுக்கு வேணும்னா இவங்க கொடுத்த ஃபார்முலால நீங்க செயல்பாடு செய்யலாம். உங்களுக்கு கொடுக்கறது என்ன கொடுக்கணும்ன்றது அவரு தான் கொடுப்பாரு. எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், கட்டப்பையில கொடுக்கணுமா, பேங்க்ல கொடுக்கணுமா, கையில கொடுக்கணுமா, இல்ல ஓட்ட பாக்கெட்ல கொடுக்கணுமான்றதை அவர் தான் முடிவு பண்ணும். நிச்சயமா. நீங்க நடிக்கத்தான் முடியும். நடிப்புனா என்ன? பாவனை தானே. தியானமே ஒரு பாவனை தானுங்க. நான் இதை சாதிச்சிட்டேன் அதை சாதிச்சிட்டேன் இவ்வளவு வச்சு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு செயல் செய்யறீங்க, முடிஞ்ச அளவுக்கு தர்மமா வச்சுட்டு நியாயமா வச்சுட்டு செய்யறீங்க. அது ஃபுல்லான்லாம் தெரியாது, செஞ்சுட்டு உங்க வேலையை அடுத்த வேலைக்கு போயிருங்க. அதுக்கு உண்டான பலனை அவர் பார்த்துப்பாரு. பாவனை ஒன்றே போதுமே இறைவன் அடைவதற்குன்னு சொல்லி. பாவனை மட்டும்தான் மனிதனால பண்ண முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நீங்க சொல்லுங்க சார், வேற என்ன பண்ண முடியும்? இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. இல்ல எனக்காக சொல்றீங்களா? இல்ல உண்மையில தானே சொல்றீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்ப தெரிஞ்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியல. என்ன அவ்வளவுதாங்க, பாவனை தாங்க பண்ண முடியும். பாவனையை தாண்டி இந்த மனிதனால இந்த உலகத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இது நான் ஓபன் ஸ்டேட்மெண்ட். நீ என்ன பண்ண முடியும்? அம்பானி என்ன பண்றாரு? பாவனை தான் பண்றாரு. கையாடி சாமி தான் கும்பிடுறாரு. குழந்தையா இருக்கிறதுல இருந்து பெரிய ஆளாகி முடிகிற வரைக்கும் எல்லாமே அதுவா தான் நடக்குது. அந்தந்த இடத்துல போய் உங்களை பிளேஸ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஒரு சில மனிதர்கள் சாமி இந்த உலகத்துல போராடி ஜெயிக்கிறாங்க, அவங்களுக்கு வர சவால்களை சந்திச்சு வாழ்க்கையை வேற லெவலுக்கு போறாங்க. ஒரு சில மனிதர்கள் அந்த சவால்களை சந்திக்க முடியாம மது பழக்கம் இல்ல வேற ஏதோ பழக்கத்துல போய் அடிக்ட் ஆகிறாங்கல்ல, இது காரணம் என்ன சாமி? இதுல இருந்து வெளியில வர முடியும். ரொம்பலாம் குழம்பாதீங்க. ஒருத்த வேணுங்கிறத அச்சீவ் பண்றது லேட் ஆகுது, கம்மியாகுதுன்னா